வணக்கம் தோழர்களே. நேற்று தமிழகத்துல தமிழக வெற்றி கழகம் எஸ்ஐஆரை எதிர்த்து மாவட்டம் தோறும் போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். உண்மையிலே பாராட்டுக்கள். ஆனா அதுல ஒரு இடத்துல கூட எஸ்ஐஆரை பயன்படுத்தி, அதாவது தீவிர சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை செய்யக்கூடிய பாஜகவை கண்டித்து, அவசரமாக தேர்தலுக்கு முன்னாடி இதை செய்வதை கண்டிச்சு, இதன் மூலமாக ஓட்டு திருடுவதை கண்டித்து எந்த பேச்சும் இல்லை. ஒரு இடத்துல கூட பாஜகவை கண்டிக்கவில்லை. ஆனா விழுந்து இவங்க பேசுனதெல்லாம் யாரை பற்றி அப்படின்னா, ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து கேலி கிண்டல் பாட்டு இப்படி போயிடுச்சு. நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு புதிய கட்சி வர்றாங்க அப்படின்னா அவங்க கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். ஆனா தமிழ்நாட்டுல மேலும் மேலும் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்கள கத்துக்க விடாம அவர்கள் ஏதும் அறியாதவர்களாக, அடியாட்களாக, ஒண்ணுமே தெரியாம பிளாங்கா இருக்கிற ரசிகர்களாக வைத்திருப்பதுதான் நமக்கு சரியா இருக்கும். அவன் அறிவாயிட்டா கேள்வி கேட்பான், அவன் அறிவாயிட்டா அறிவு சார்ந்த இயக்கங்களுக்கு போயிடுவான், அறிவு சார்ந்து யோசிக்க ஆரம்பிப்பான், அப்ப கேள்வி கேட்பான், பகுத்தறிவோட இருப்பான். இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா ரசிகர்களா பாத்துட்டு இருக்கு இந்த கும்பல் அப்படின்ற குற்றச்சாட்டை நான் முதல்ல வைக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னக்கா அப்படின்னா, நேத்து அவ்வளவு கோமாளித்தனம் நடந்திருக்கு, அவ்வளவு கோமாளித்தனம் பண்ணிருக்கிறாங்க. அதுல போற இடம் பூரா ஏதோ ஒரு பாட்டு, ஏதோ ஒரு கூத்து, ஏதோ ஒரு இது நடந்திருக்கு. அதுல பெண்களை நிறைய பேர் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஒரு இடத்துல பெண்கள் வரும்போது அந்த பெண்களுக்கு என்னக்காக கூப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர வேண்டாமா? ஏன்னா இது எஸ்ஐஆர் முக்கியமான பிரச்சனை. ஒரு ரெண்டே வரியில சொல்லியிருக்காங்க, அக்கா நம்முடைய ஓட்ட மோடி அரசு திருட பாக்குதுக்கா, நம்மள ஓட்டு இல்லாம ஆக்க பாக்குறாங்கக்கா, அதை தடுக்கிறதுக்கு தாங்க போராட்டம் பண்றோம், முடிஞ்சு போச்சா? அப்ப எஸ்ஐஆர்னா என்னன்னா அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பத்திரிகையாளர் போய் கேட்கிறாரு, நீங்க போராட்டம் நடத்த வந்திருக்கீங்களே, எஸ்ஐஆர்ன்ற இதை எதிர்த்து போராட்டம் பண்ண வந்திருக்கீங்களே, அப்ப எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது தம்பி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, விஜய் வராரு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நாங்க வந்துட்டோம், எஸ்ஐஆர்லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு முடிக்கிறாங்க. அந்த அக்கா பேசுனதை பாருங்களேன். எஸ்ஐஆர்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இல்ல அதனாலதான் அதுக்காக தான் ஆர்ப்பாட்டத்தை சொல்றாங்க. என்னன்னு தெரியாம நாங்க விஜய் வந்திருக்காரு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நாங்க வந்திருக்கோம் எல்லாரும். எஸ்ஐஆர் பத்தி என்னன்னு தெரியாது. இவ்வளவு ஆவேசமா பேசுறீங்க, இவ்வளவு வேலை பாக்குறீங்க, மாவட்டம் தோறும் ஒரு பெரிய செலவு செஞ்சு, மாவட்டம் தோறும் ஒரு பெரிய மக்களை திரட்டி இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறவங்க எஸ்ஐஆர் அப்படின்றதே தெரியாத தற்குறிகளாக ஒரு கூட்டத்தை செட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறேன். இதுக்கு வந்த பெண்கள் மேல எனக்கு கோவமே இல்லைங்க. விஜய்க்கு தெரியலையே, விஜய் எவ்வளவு கன்னிங்கா, எவ்வளவு மோசமான ஒரு அரசியலை செய்யறாரு தெரியுங்களா? எஸ்ஐஆரை யாருங்க இம்ப்ளிமெண்ட் பண்றா? அவசரமா இம்ப்ளிமெண்ட் பண்றது யாரு? இந்தியாவுல இந்த ஒரு மாசத்துல மாத்திரம் 12 மாநிலங்கள்ல எஸ்ஐஆர் நடக்குது. சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் நடந்துட்டு இருக்கு 12 மாநிலங்கள்ல. இந்த 12 மாநிலங்களையும் இந்த உள்ளடிவல் நடக்குது. ஏற்கனவே எஸ்ஐஆரின் மூலமாக பீகார்ல பெரிய அளவுல வாக்காளர்கள் வாக்குரிமை இழந்திருக்கிறாங்க. நிறைய பேர் செத்துட்டாங்க, செத்து போயிட்டாங்கன்னு சொல்லியாச்சு. தன் உரிமையை இழந்து காலங்காலமா ஓட்டு போட்டவங்க புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி ஓட்ட திருடுவதன் மூலமாக ஒரு வெற்றியை, ஒரு ஆட்சியை, ஒரு தேர்தலை இந்த பாஜக கும்பல் திருடி இருக்கு. இவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்துற விஜய் என்ன பண்ணிருக்கணும்? இதை குறித்து தெளிவுபடுத்திருக்க வேணாம் மக்கள்கிட்ட. இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் தெரியுமா, இந்த ஃபார்ம் எங்க எது போடணும் தெரியுமா, இந்த ஃபார்ம் நமக்கு கிடைக்க விடாம திமுக நம்மள இது பண்றாங்க தெரியுமா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசுறது என்ன மாதிரியான அரசியல்? இது மோசமான கன்னிங்கான அரசியலுங்க. இது கார்பரேட் கிரிமினல் அரசியல், கிரிமினல் தரமான அரசியல். ஒருத்தன் ஓட்ட திருடிட்டு இருக்கான், ஒருத்தன் மற்ற மக்களினுடைய வாக்குரிமையை திருடிட்டு இருக்கான், மக்களுடைய உரிமையை பறிச்சு ஒண்ணு இல்லாம அவங்களை தூக்கி தூரமா எரிஞ்சிட்டு இருக்கிறான். அவன் மேல துளியும் கோவம் இல்ல, அவனை கடுப்பா பேசல, அவனை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணல, அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கல. நீங்க கூச்சமே இல்லாம நீங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துறீங்க, நீங்களும் வெக்கம் இல்லாம சொல்லிட்டு 9-10 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ வெளியிடுறீங்க மிஸ்டர் விஜய். இது என்ன மாதிரியான அரசியல்? அதுல ஒரு இடத்துல பாஜகவை நீங்க கட்டிக்கல. பாஜகவினுடைய திருட்டுத்தனத்தை வட இந்தியா முழுவதும் இருக்கிற இளைஞர்கள் எதிர்க்கிறாங்க. பச்சை குழந்தைங்க, கிராமத்துல இருக்கிற பச்சை குழந்தைங்க அவங்க எதிர்க்கிறாங்க.
ஆனா ஒரு இடத்துல கூட எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு முதுகெலும்பு இல்ல. அதத்தான் உங்க தம்பிகளும் 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்ற அரைவேக்காடுகளும் செய்யறாங்க. அதத்தான் இந்த பெண்கள் போறாங்க. ஒரு 2 வார்த்தை சொல்லி கூட்டிட்டு வந்திருந்தா அவங்க ஒரு 2 பேர்கிட்ட சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் பரவாயில்லங்க. இன்னொரு இடத்துல ஆர்ப்பாட்டம் நடக்கிற போது மேடையில அவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒருத்தவங்க பேசுறாங்க, ஒரு லேடி பேசுறாங்க, நல்லா பாடுறாங்க. திருடாதே வாக்கை திருடாதேன்னு பாடுறாங்க. நல்லாதான் இருக்கு பாருங்க. திருடாதே வாக்கை திருடாதே, திருடாதே வாக்கை திருடாதே, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் வாக்கை திருடிக் கொண்டே இருக்குது. இதை சட்டம் என்ற பெயரில் தானே எஸ்ஐஆரோ குழப்புது. திருடனா பார்த்து திருந்த விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. நாமதான் ராஜா ராஜா கவனமா வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுல நின்னுகிட்டு திட்டு ஓட்டு போறோம்னா லபக், செத்து போந்து போதா லபக், புச்சி புச்சி இழுத்து வைக்கணும். ஆனா ஒரு இடத்துல வாக்கு திருடவே யாருன்னே சொல்லலை தொண்டைங்களுக்கு. தொண்டர்கள் எல்லோரும் எஸ்ஐஆர கரைச்சு குடிச்சவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எஸ்ஐஆர பத்தி ஆனாவன தெரியாதவங்க வந்திருப்பாங்க. அப்ப மேடையில இருக்கிற தலைவர்களுடைய பொறுப்புணர்வு என்ன? எதுக்காக கூடி இருக்கமோ அதை தொண்டைங்களுக்கு புரிய வச்சு அனுப்புறது. ஆனா எதுவுமே நடக்கலையே. திருடாதே திருடாதேன்னு அந்த அக்கா 1/4 மணி நேரம் கதறினாங்க. யார திருடாதேன்னு சொல்றீங்கன்னு தெரியலையே. அதுல ஒரு இடத்துலயும் பாஜகவே திருடாதேன்னு சொல்லலையே. திருடாதே பாஜக திருடாதேன்னு சொல்லலையே. வட இந்தியர்களுக்கு இருக்கிற முதுகெலும்பு தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லையே. அவங்களுக்கு இருக்கிற போராட்ட குணம் உங்களுக்கு இல்லையே. எல்லாத்தையும் நீங்க அடையாள அரசியல் தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுதானே இதுல தெரியுது. அப்ப அங்கேயும் பாஜகவை அப்படியே தொட்டு கூட பார்க்கலங்க. பத்திரமா பதனமா பாத்துக்கிட்டாங்க இந்த கும்பல். அதுல இன்னொரு பொண்ணு வந்து பேசினாங்க மேடையில. பயங்கரமா பேசுறதா அவங்கள நம்பிக்கிட்டு பேசினாங்க. அதுல அந்த பொண்ணு தமிழ்நாடு முதலமைச்சரை அவ்வளவு கேவலமா. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? விஜய் ஒரு தலைவன் தற்குறியா இருந்தா தொண்டைங்களும் தற்குறியாத்தான் இருப்பான். விஜய் தற்குறியா இருக்கனால தொண்டைங்களும் அப்படி இருக்கிறாங்க. விஜய் மரியாதையா பேசி இருந்தாருன்னா தொண்டர்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன மிஸ்டர் சிஎம் அங்கிள், சிஎம் சார், நீங்க ஸ்டாலினே பேர சொல்லுங்க, மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லுங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களே சொல்லுங்க. பேரு சொல்றது தான் பேரு, கூப்பிடுறதுக்கு தான் பேரு. அது ஒண்ணும் தப்பே கிடையாது. ஆனா கிண்டலு கேலி நக்கலு நையாண்டி இந்த இப்படி மூஞ்சி இப்படி மறைச்சுக்கிறது, இந்த நொட்டனை எல்லாம் பண்றதுனாலதான் நாங்க திருந்தவே இல்லை. உங்களை பார்த்துட்டு மேடையில் ஏறி ஆதவரிச்சுனா 3/4 மணி நேரம் நாங்க அடிச்சிருவோம் பிரிச்சிருவோம் அப்படியாக்கு இப்படியாக்குன்னு பேசி மொத்தமா உங்க மானத்தை பூரா வாங்கியாச்சு அந்த ஆளு. அது ஒரு கார்பரேட் கிரிமினல். சரி, அந்த ஆள் தான் அப்படி பேசுறானா? இத பார்க்கும்போது கட்சியில அடுத்த நிலையில இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும்? இது இப்படி பேசினாதான் ஹைலைட் ஆகும், இப்படி பேசினாதான் சரியா இருக்கும் போல இருக்கு. யாருமே எஸ்ஐஆர் பத்தி பேசல, திமுகவை விமர்சிப்பதை பேசுறாங்க. ஏன்னா அது அண்ணன் 9.20 நிமிஷத்துக்கு பேசினாரே, 9 நிமிஷம் 20 செகண்டுக்கு பேசினாரே, வீடியோ வெளியிட்டாரே. அப்பப்ப வீடியோ வழியா வந்து அரசியல் பண்ணிட்டு போவார் அண்ணன் விஜய். அதுல என்ன சொன்னாரு? ஒரு இடத்துல கூட பாஜகவை விமர்சிக்கல. ஆனால் திமுக எங்க ஆளுகளுக்கு ஓட்டு கிடைக்காம பாத்துக்கிறதுன்னு ஒரு பச்சை பையன் சொன்னார். அதோட மட்டும் சொல்ல, பிஎல்ஓக்கள் எங்களுக்கு ஃபார்மே கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு பச்சை பையன் சொன்னாரு. அதத்தான் மத்த தலைவர்களும் பேசுறாங்க. 2ஆம் கட்டத்துல இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் ரசிகர் பெருமக்களும் பேசுறாங்க. இப்ப அத கேட்டுட்டு இந்த பிள்ளைங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, கோபாலபுரத்து கொத்தடிமைகளாக்கிய மாமன்னர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இதெல்லாம் ஏத்தம்ல. உங்க அண்ணனை போட்டு கொடகொடன் கொடையலாம்ல, கடகடன் கடையலாம்ல. ஒரு விஷயத்த முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். அரசியலா நீங்க யாரையும் பேசலாம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு திருமணத்திற்கு போறாரு விஜய். அவர் கூட அவருடைய தோழியான த்ரிஷா அவர்களை கூட்டிட்டு போறாங்க. அது பரபரப்பான விஷயமா பார்க்கப்படுது. தனி ஜெட்ல 2 பேர் போனாங்க. அது என்ன ஐயோ அம்மம்மான்னு பேசினாங்க. நான் ஒரு இடத்துல கூட அதை மென்ஷன் பண்ணல. காரணம் அதுக்கு இருக்கு. எனக்கு விஜயோட அரசியலை தான் சண்டை. எனக்கு விஜயோட பர்சனல் வாழ்க்கையில எனக்கு சண்டை கிடையாது. அது அவர் வாழ்க்கை, அது அவர் முடிவெடுக்கட்டும்.
நான் அதுல தலையிடுறதுக்கு எனக்கு ரைட்ஸே கிடையாதுன்னு பாக்குறவன். ஆனா நீங்க ரொம்ப கேவலமா எவன் திருடனோ, எவன் அயோக்கியனோ, எவன் கொள்ளக்காரனோ, எவன் கொலகாரனோ அவனெல்லாம் சோப்பு தடவி விட்டுவிட்டு எதிர்க்கணும் அப்படின்னு ஒரே காரணத்தினால, வேற வழியே இல்லாதனால திமுக மட்டும் எழுதிட்டு இருக்கீங்க. இந்த மாமன்னன், கோபாலபுரத்து கொத்தடிமை அப்படின்னா உங்க ஒன்னனை போட்டு புழக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோ. 2G வழக்கில் தங்கச்சிக்காக அப்பீல் 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 உச்ச நீதிமன்றத்துக்கு போனீங்களே, நீங்க மேல்முறையீடு பண்ணீங்களா SIR இருக்குன்னு? தற்குறின்னு சொல்றது காரணம் என்ன தெரியுமா? இதுதான். முதல்ல ஒரு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க. அது கட்டாயமா தார்மீக உரிமையோடு எல்லோருடைய குரலையும் பதிவு செய்கிற இடம். அதை ரொம்ப தெளிவா திமுக அரசு பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அதுல முடிவெடுத்து தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. SIR நாங்க மறுக்கிறோம், எங்க மாநிலத்துல நடத்தக்கூடாது அப்படின்னு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு உடனடியாக உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காங்க. முதல் ஹியரிங்கே முடிஞ்சு போச்சு. 2வது ஹியரிங்கே இந்த இன்னும் 2-3 நாள்ல வரப்போகுது. இந்த பேப்பர் கூட அடிப்படையில படிக்காம உங்க தங்கச்சிக்காக போனீங்களே 2G, SIRக்காக போனீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு என்ன கொடுமைன்னா, பேப்பராவது படிக்கிற அளவுக்கு தொண்டைங்களை வளர்க்கணும். தற்கூரிங்களை வளர்க்கறதுல நீங்க தெளிவா இருக்கிறீங்க. அதனாலதான் பேப்பர்ல வந்த விஷயம் கூட தெரியாம ஒளறிக்கிட்டு இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு கூட இருக்குங்க, 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு மோடி அவர்களுடைய காலத்துல இதுல எந்த விதமான முகாந்தரமும் இல்லாத குற்றச்சாட்டு என்று சொல்லி அந்த வழக்குல தீர்ப்பே கொடுத்து முடிச்சாச்சு. ஆனா இன்னைக்கு உட்காந்து உருட்டுறீங்க. அப்ப உங்க நோக்கம் என்ன? இனிமேல் விஜயண்ணாவை பார்க்கும்போது ED 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டு கட்ட வைத்த ஊழல் பெருச்சாளி விஜய் அவர்களே, ஊழல் காண்டாமிருகம் விஜய் அவர்களே, இப்படி சொல்லலாமா? சரியா இருக்குமா? தெளிவா அரசியல புரியலன்னா சொடக்கு போற இடத்துல நீங்க காணாமாயிருவீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈடியிடம் மண்டிக்கிட்ட வரலாறு என்னமோ கச்சன்னு ஒரு அரசியலும் தெரியாம உளறிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஈடியிடம் மண்டிட்டாங்களா? ஈடியிடம் மண்டியிடணும் அப்படின்னா எதுக்காக செந்தில் பாலாஜி 1.5 வருஷம் ஜெயில இருக்க போறாரு? மண்டிட்டா எதுக்காக எல்லாத்துக்கும் கேச போட்டு ஒன்றிய அரச கண்ணுக்குள்ள கடப்பார விட்டு ஆட்ட போறோம்? எதுக்காக மண்டிட்டம்னா போய் ஒரு கையெழுத்த போட்டு கல்வி நிதியை வாங்கிட்டு பேசாம கைய கட்டிட்டு உட்காராம அடிச்சு பல்ல கழட்டி நகர்த்துறோம். மண்டிட்டது விஜய். ஒரே ED ரைடு கைய கட்டிட்டாரு, ஒரே ஒரு விபத்து கைய கட்டிட்டாரு, ஒரே ஒரு அடி கைய கட்டி டெல்லிக்கு கொத்தடிமையா உட்கார்ந்துருக்காரு விஜய். ஆனா இந்த கும்பல் வந்து இங்க உருட்டி விடுது, முன்னாடி நிக்கிறவங்க கை தட்டுவாங்கன்னு. முதல்ல அரசியல் படிங்க, அடிப்படையில பேப்பர் படிங்க. ஒரு வருஷத்துக்கு ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. பேப்பர் படிப்பது, எல்லா செய்திகளையும் கேட்பது, விவாதிப்பது, இத செஞ்சாதான் பேசிக் அரசியல் புரியும். அதுல ஒரு தம்பி கிட்ட கேக்குறாங்க, எது அவங்க கொள்கை அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த தம்பி சொல்றாரு, எங்க அண்ணனை முதலமைச்சராக்குறதாங்க எங்க கொள்கை. அடேங்கப்பா, இப்படி ஒரு கொள்கை எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றாண்டு அரசியல்ல இல்லப்பா. மோடிக்கே டஃப் கொடுப்பாங்க போல இருக்கு இந்த பசங்க. பாருங்களேன், உங்களோட ஃபர்ஸ்ட் கொள்கையை எங்க தலைவர் முதல்வராக தான். அதுக்கப்புறம் அவர் ஆனாலே தெரியும் என்ன கொள்கைன்றது எல்லாருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். அது நடக்கும் போது இங்க ஆட்சி மாறும். இவங்க அண்ணனை முதலமைச்சர் ஆகுறதா கொள்கையா? முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா கொள்கை என்னன்னு தெரிஞ்சு போயிருமா? உங்க அண்ணன் கொள்கை என்ன லட்சணம், உங்க அண்ணன் எப்படி தலைவரா இருப்பான்னு தான் தெரிஞ்சு போச்சே. கரூர்லயே சங்குல மிதி வாங்கிட்டு ஓடின, வீல் கத்திக்கிட்டு பின்னங்கால் படரளிக்க ஓடினாரே. என்ன உங்க கொள்கையோ சாமிகளா? இதுக்கு இடையில இன்னொரு பிரச்சனை. நிறைய பேரு விஜயனுடைய தமிழக வெற்றி கழக கட்சியில இருந்து வெளியேறி அந்த உறுப்பினர் கார்டை எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு அவங்க வச்சிருந்த பதாகை, அவங்க வச்சிருந்த நோட்டீஸ் கீட்டீஸ் அம்புட்டு கிழிச்சு தீயரிச்சு விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து வெளியேறி இருக்கிறார்கள். தேவையா? நீங்க முட்டாள்கள்னு புரிஞ்சு போச்சுன்னா வெளியேறிடுவாங்க கொஞ்சம் வளர்றவங்க. நீங்கள் அடியாட்களாகத்தான் தொண்டர்களை பயன்படுத்துவீங்கன்னு தெரிஞ்சா மக்கள் வெளியேறுவாங்க. அப்படி ஒரு கூட்டம் வெளியேறிட்டு பாருங்க. பொதுவாகவே தமிழக வெட்டிக்கழக கும்பல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நீங்க SIR வேணான்றீங்க, ஆனா எதுக்கு SIRக்குள்ள போய் சிக்கிறீங்க? வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? ஐயோ, வேண்டான்னு சொல்லிதான் உச்ச நீதிமன்றம் போயிருக்கோம்.
ஆனா இது நடத்துறது ஒன்றிய அரசு, மோடி அரசு. நீ வேணான்னு சொன்னாலும் அவன் 12 மாநிலத்தில் நடத்திதான் ஆவானுங்க. அவனுங்க நோக்கமே வேற. அதனால அவங்க நோக்கம் நிறைவேறாம 1 கோடி வாக்க தமிழ்நாட்டுல காலி பண்ண திட்டம் போட்டிருக்கான். அதுக்கு ஈல்டாயிராம தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எல்லா கட்சிக்கும் இருக்கு. நான் தமிழக வெட்டி கழகத்துக்குமே இருக்குன்னு தான் சொல்றேன். நீங்க போங்க, பிஎல்ஓவை பாருங்க, அவங்களோட மல்லு கட்டுங்க, மக்களுக்கு உட்காந்து ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க, தப்பு இல்லாம அவங்க ஃபார்ம் மேல போற மாதிரி பாத்துக்குங்க. இதெல்லாம் நான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அதை செய்யறதுக்கு முடியாம நீங்க ஏன் நடத்துறீங்க? நடத்த மாட்டோம்னு சொல்ல வேண்டியதானே. நீங்க நடத்த மாட்டேன்னு சொல்லவே முடியாதே, ஏன்னா அதை நம்ம நடத்தலையே. நடத்துறது ஒன்றிய அரசு, மாநில அரசினுடைய ஊழியர்களை பயன்படுத்துது, அம்புடுதான். இதுல நம்ம தலையிட கூட முடியாது. அதுக்காக தான் உச்ச நீதிமன்றம் வரையும் போறோம். கேரளாவுல நடத்தல அப்படின்னு ஒரு தம்பி சொன்னாரு. கேரளாவில எல்லாம் அது நடக்கல, நீங்க தான் வேணும்னே நடத்துறீங்க அப்படின்னு. கேரளாவிலயும் நடந்துட்டு இருக்குங்கடா, நியூஸ் படிங்கடா, நியூஸ பாருங்கடா. கேரளாவிலயும் நடக்குது. கேரளாவுல ஒன்றிய அரசினுடைய அழுத்தம் தாங்க முடியாம ஒரு ஊழியர், அதாவது பிஎல்ஓ ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டு அது பெரிய பிரச்சனையில ஓடிக்கிட்டு இருக்கு கேரளாவுல இந்த எஸ்ஐஆர். அது 12 மாநிலங்கள்ல மிகப்பெரிய பிரச்சனையை ஓடிக்கிட்டு இருக்கு. அதை திசை திருப்புகிற வேலையை பார்த்து பாஜகவை காப்பாற்றுகிற உள்ளடி வேலையை பார்க்கிறார் விஜய்.